Congrats to India Glitz for over 1 million subscribers. You crossed 2 million subscribers. Congratulations indeed. Wow, great achievement and The first Tamil channel for crossing 3 million. Wishing you a lot more followers. Please like, share and subscribe. ஜாம்பி படத்துல யோகி பாபுவை பாவாடை சட்டையில பார்க்க போறோம். டெபியூ டைரக்டர் புவன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ஜாம்பி. இந்த படத்துல யோகி பாபுவும் யாஷிகா ஆனந்தும் லீட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த படத்துடைய ஷூட்டை மூவி டீம் ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டே ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணதும் மூவி டீம் எல்லாரும் சேர்ந்து கிளிக் பண்ண பிக்சரை சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல யோகி பாபு பாவாடை சட்டை காஸ்டியூம்ல இருக்காரு. இத பத்தி இந்த படத்துடைய டைரக்டர் புவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மூவி ஒரு காமெடி அட்வென்ச்சரஸான ஃபில்ம். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீனுக்காக தான் யோகி பாபு இந்த மாதிரி, அதாவது கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு டைரக்டர் புவன் சொல்லியிருக்காரு. இந்த மூவி ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். பட் இன்னும் ஒரு சாங்கை மட்டும் ஷூட் பண்ணலையா. அதுக்கான லொகேஷனை டிசைட் பண்ண உடனே சாங்கை ஷூட் பண்றதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல யோகி பாபு யாஷிகா ஆனந்த் கூட சேர்ந்து மனோபாலா, கோபி, சுதாகர், TM கார்த்திக், அன்புதாசன், பிஜிலி ரமேஷ், ஜான் விஜய்னு பல பேர் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்க இந்த படத்துக்கு பிரேம்ஜி தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம கோலிவுட்டோட பிஸியஸ்ட் ஆக்டர்னா அது கண்டிப்பா யோகி பாபுவா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இவரோட ஆக்டிங்ல மிஸ்டர் லோக்கல், தளபதி 63, வாட்ச்மேன், தர்மபிரபு, 100% காதல்னு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ்ல பேக் டு பேக் செம பிஸியா யோகி பாபு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு ஆக்டர் சூர்யா உரியடி 2 படத்துடைய மியூசிக் டைரக்டருக்கு ஒரு சூப்பர்வான கிஃப்ட் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. விஜய்குமார் டைரக்ட் பண்ணி அவரே லீட் ரோல் பிளே பண்ணிருக்கக்கூடிய படம் தான் உரியடி 2. சூர்யா தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 96 சீதக்காதி படங்களுடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல கோவிந்த் வசந்தாவுடைய ஒர்க்கை பார்த்து சூர்யா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். ஸோ அதனால அவருக்கு ஐபேடை கிஃப்டா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில விஜய்குமார் கூட சேர்ந்து விஸ்மயா, சுதாகர், சங்கர் தாஸ், அப்பாஸ்னு பல பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் கோவிந்தோட ஒர்க் சூர்யாவை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணலை, படம் பார்த்த பல ஆடியன்ஸும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் இந்த மூவியை பார்த்த நிறைய பேர் இந்த மூவியோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதொரு பக்கம் இருக்க, நம்ம தலவோட நேர்கொண்ட பார்வை படத்திலிருந்து நம்ம தல அண்ட் வித்யா பாலனுடைய கேரக்டர் ரிவீல் ஆகியிருக்கு. இந்த மூவி டீம் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஸ்டில்ஸும் ரிலீஸ் பண்ணல. பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபேன்ஸ் கிளிக் பண்ற பிக்சர்ஸ் அவங்களோட சோஷியல் பேஜஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ரீசெண்டா நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல வித்யா பாலன் கூட சேர்ந்து ஃபேன்ஸ் கிளிக் பண்ண பிக்சர்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாஸ்ல செம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த பிக்சரோட பேக் சைட்ல ஒரு போட்டோ இருக்கு. அதுல நம்ம தல அண்ட் வித்யா பாலன் 2 பேரும் கழுத்துல மாலையோட இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்க 2 பேர்த்தோட மேரேஜ் ஃபோட்டோ தான் அது அப்படிங்கிறது தெரியுது. அதில் நம்ம தலை சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் இருக்காரு. ஸோ இந்த மூவியில் நம்ம தலையும் வித்யா பாலனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த பிக்சர் மூலமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இருந்தாலும் மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல வினோத் டிரெக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க இந்த நேர்கொண்ட பார்வை படம் ஹிந்தியில சூப்பர் டூப்பர் ஹிட்டான பிங்க் படத்துடைய ரீமேக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தல அண்ட் வித்யா பாலன் லீட் ரோல்ல பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ல ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா, அபிராமி வெங்கடாச்சலம், ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டேன்னு பல பேர் ஆக்ட் பண்றாங்க. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துடைய ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மூவியை August 10th ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மூவி டீம் செம்ம ஸ்பீடாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தலவோட நேர்கொண்ட பார்வை படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.